வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய வியூகங்கள், கூட்டணி கணக்குகள் இதை பொறுத்தே வெற்றி வாய்ப்பு அமையும். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதை தாண்டி எல்லா கட்சியினரும் கட்சி தலைவர்களும் நம்புவது அஸ்ட்ராலஜி, ஜோதிடம். அது என்ன சொல்கிறது? குறிப்பாக தமிழக அரசியலில் இன்று மிக முக்கியமான போட்டியாக கருதப்படுகிற எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி, விஜய், இந்த 3 பேருக்கும் 2026 தேர்தல் எப்படி அமையும்? இதை குறித்து பிரபல ஜோதிடர் ஒருவர் சொன்னதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். முதலில் சீனியாரிட்டி அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் 2026 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் கூட்டணி கணக்குகளை ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் எடுத்துக்கொண்டால் நல்லது. நல்லதுன்னா என்ன? வெற்றிக்கு கொஞ்சம் வழிவகுக்கக்கூடியது கிடைக்கும். அதற்கப்புறம் சில கிரகங்கள் மாறுவதால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அது அவருக்கு அத்தனை சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் அவர் ஜனவரி 6லேருந்து நல்லா குறிச்சுக்கங்க, ஜனவரி 14க்குள்ளே எல்லாருக்குமே இதுதான். அரசியல்வாதி எல்லாத்துக்குமே ஜனவரி 6லேருந்து பிப்ரவரி 14க்குள்ளே. அடுத்து விஜய்க்கு இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு 2 முறை இதை மாதிரி அவர் வந்தார்னா அவருக்கு சரி வராது. தினமும் களத்தில் இறங்க வேண்டும். குறிப்பாக அவருக்கும் இந்த ஜனவரி 6லேருந்து பிப்ரவரி 14க்குள்ளே தான் கூட்டணி கணக்குகள், வியூகங்கள் எல்லாம் வகுத்து சரி பண்ணிக்கணும் கட்சியோட வெற்றிக்காக. இரண்டாவதாக, அவரை கூட இருப்பவர்கள் குறித்து அவர் உஷாராக இருக்க வேண்டும். இதெல்லாம் அவருடைய கிரகங்கள் இப்படியெல்லாம் நல்லா இருக்குது வர்றதுக்கு. ஆனால் அவர் கூட இருப்பவர்களுடைய கிரகங்கள் அவரை வேறு விதமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அந்த ஜோதிடர் சொல்கிறார். இறுதியாக உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பாவோடு சேர்ந்து அவர் பணிபுரிந்தால் அவருக்கு நல்ல காலம். தமிழக அரசியலில் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஆட்சிக்கு வந்துடுவாரா இல்லையாங்கிறது தெரியாது. அதை இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனவரி 6 பிப்ரவரி 14க்கு அப்புறம் தான் பேசுகிறேன்றாங்க. ஏன்னா இதுக்குள்ளே அந்த கிரகங்கள் மாறுது. இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய செயல்பாடுகளை அமைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெற்றி தோல்வியை பற்றி பிப்ரவரி 14ஆம் தேதி தான் பேச முடியும்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இது ஜோதிட கணிப்பு. முக்கியமாக 3 பேருக்கு சொல்லிட்டோம்: எடப்பாடி, ஸ்டாலின், உதயநிதி, விஜய். ஸ்டாலினுக்கு அதுதான். ஸோ அடுத்தடுத்த சந்திப்பில் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.